தொடர் மழையால் காய்கறிகளின் விலை உயர்ந்துள்ளதால் சென்னையில் கூடுதலாக 50 பசுமை பண்ணை கடைகள் திறக்கப்பட்டுள்ளன. இதுகுறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஜெயஸ்ரீ முரளிதரனுடன் எமது செய்தியாளர் வனிதா நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். மழைக்காலத்தை முன்னிட்டு சென்னை முழுவதும் குறைந்த விலையில் காய்கறி விற்பனை கடைகள் இன்று திறக்கப்பட்டுள்ளன. இது குறித்து கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் ஜெயஸ்ரீ முரளிதரனுடன் நாம் இது பற்றி கேட்போம். வணக்கம் மேடம், இன்னைக்கு சென்னை முழுவதும் எத்தனை கடைகள் திறந்திருக்காங்க? நாங்கள் சென்னையில் ஏற்கனவே பண்ணை பசுமை காய்கறி கடைகள் ஒரு 42 கடைகள் ஏற்கனவே ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. இப்போ இந்த மழைக்காலத்தை முன்னிட்டு தமிழக அரசு, நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் அவர்கள் குறைந்த விலையில மக்களுக்கு காய்கறிகள் கொடுக்கணுன்றதுக்காக 50 கூடுதல் இடங்கள்ல இதை போன்ற காய்கறி கடைகளை திறந்திருக்கிறோம். என்னென்ன வகையான காய்கறிகள் விற்பனை செய்யறீங்க மேடம்? நம்ம பண்ணை பசுமை கடைகளில் 32 வகையான காய்கறிகள் இருக்கும். இந்த இடத்துல மக்கள் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வெண்டைக்காய், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, புடலங்காய், இது போன்ற ஐட்டம்ஸ் பீட்ரூட், இது போன்ற ஐட்டம்ஸ் நம்ம இங்கே கொண்டு வச்சிருக்கிறோம். இதுக்கு நீங்களே பார்க்குறீங்க, நல்ல வரவேற்பு இருக்குது. நம்ம இதை தருவிக்கிற இடம் ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்தே வாங்குறோம். நேரடியாகவே நம்ம விவசாயிகள் கிட்ட இருந்து வாங்கும் பொழுது அதனோட விலை கம்மியாக இருக்குது. இடைத்தரகர்கள் எதுவுமே இல்லாமல் காஸ்ட் ப்ரைஸ்க்கே இங்கே கொடுக்குறோம். அதனால நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. மார்க்கெட் விலையை விட கம்மியாக இருக்கிறதுனால பொதுமக்கள் அதிக அளவில் காய்கறி வாங்கிட்டு போகிறாங்க. ஒளிப்பதிவாளர் சூர்யாவுடன் வினிதா, நியூஸ் 7 தமிழ், சென்னை.